பிரம்ம தீர்த்தம், ஞான தீர்த்தம், சுப்பிரமணிய தீர்த்தம், இந்த 3 தீர்த்தம் இருக்கிறது. இந்த 3 மிகு திருமுருகன் பூண்டி திருமுருகநாத சுவாமி திருக்கோவில், வள்ளி தேவசேனா சமேத சண்முகநாத சுவாமி ஆலயம் இங்கே அமைந்துள்ளது. திருத்தலம் திருமுருகன் பூண்டி. இந்த ஊரில் வந்து பார்த்துட்டீங்கன்னா தீர்த்தம், ஸ்தலம், மூர்த்தி 3 விசேஷம். அதாவது திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் பண்ணிட்டு முருகப்பெருமான் வந்து இங்கே வந்து சிவபூஜை செய்கிறார். சிவபூஜை செய்யறதுக்கு உண்டான இந்த வழிபாடு முறை சிவபெருமான் திருமுருகநாத சுவாமின்னு பேர். அடுத்து அதே மாதிரி தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், ஞான தீர்த்தம், சுப்பிரமணிய தீர்த்தம், இந்த 3 தீர்த்தம் இருக்கிறது. இந்த 3 தீர்த்தத்தையும் வந்து காலையிலையும் மாலை இருவேளையும் வந்து குளிச்சுட்டு சுவாமி வழிபாடு பண்ணால் பிரம்மகத்தி தோஷம், அதான் நம்ம முன்னோர்கள் செய்த பாவங்கள்லாம் நிவர்த்தியாகும். அதே மாதிரி இந்த தீர்த்தத்தில் குளிக்கும் போது பில்லி சூன்யம், ஏவல், செய்வினை கோளாறுகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். காலையில் வந்து தீர்த்தத்தில் குளிச்சுட்டு 21 முறை பிரதர்ஷனம் வந்து சுவாமிக்கு நெய் தீபங்களை ஏற்றி அர்ச்சனை பூஜை பண்ணி வழிபாடு பண்ணால் இந்த பிரம்மகதி தோஷமாகப்பட்டது நிவர்த்தியாகும். பிரம்மகதி தோஷம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, பிராமணன், கர்ப்பிணி, பசு, சிவனடியார்கள் இவர்களெல்லாம் துன்புறுத்தினா அந்த பிரம்மகதி தோஷமாகப்பட்டது வரும். இந்த சூரனை வந்து சிவபக்தன், இந்த சூரனை வந்து சம்ஹாரம் பண்ணனால தான் முருகப்பெருமானுக்கு அந்த வீரகத்தி தோஷம் அப்படின்னு சொல்லி வந்து முருகப்பெருமானே வந்து 7 நாள் உருவாக்கின தீர்த்தம் தான் அந்த சுப்பிரமணிய தீர்த்தம். இந்த தீர்த்தத்தில் வழிபாடு பண்ணும்போது இந்த செய்வனை கோளாறுகள்லாம் நிவர்த்தியாகும் என்கின்ற தர வரலாறு. நமச்சிவாயம்.